கல் சட்டியில் மோர் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு கொஞ்சம் மஞ்சத்தூள் மணமாக இருக்கும் அப்படியே. இது 5 இன்ச்சு எங்களுக்கு சின்னதே போதுங்கன்னா இது வேறு 550 ரூபா தான். தாளிக்கக்கூடாது, அவ்வளோ சீக்கிரம் தாளிக்கக்கூடாது. இது நீங்கள் தாளிக்கலாம் சீக்கிரமாக. அதாவது பெருசாக தான் போட்டிருக்கிறேன் கறி குழம்புக்கு. எவ்வளோ கனமாக இருக்குது பாருங்கள். இருக்கும் போண்டா போட்ட மோர் குழம்புன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். இப்போ இந்த உருளிலேயே இப்போ மூடி போட்டு இப்போ ஒரு பீஸ் போட்டிருக்கேன். நல்லா இருக்குமா அப்படின்னு பாருங்கள். வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் விஜய். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பாரம்பரிய முறைப்படி கல் சட்டியில் மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு கலா அக்கா நமக்காக செஞ்சு காமிக்க போகிறாங்க. அவ்வளோதான், மோர் குழம்பு ரெடி. சேலம் மாவட்டம் கொங்கனாபுரத்தில் அவங்க நடத்திட்டு வர கலாபாபு இரும்பு கடையில் பாரம்பரிய சமையல் பொருட்களான கல் சட்டி என்னென்ன வகைகள் அவங்க விற்பனை பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதனுடைய விலை நிலவரங்கள் என்ன, அது மட்டும் இல்லாமல் வர தீபாவளிக்கு ஸ்பெஷல் ஆஃபராக கல் சட்டி யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த கிஃப்ட்டு என்ன ஆஃபர் கொடுக்க போகிறாங்கன்றதையும் அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கல் சட்டியில் மோர் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், இது இப்போ நான் கல் சட்டியில் தான் உங்களுக்கு வந்து மோர் குழம்பு செஞ்சு காமிட்ட போகிறேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக அந்த கல் சட்டியில் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், என்னோடய கல் சட்டி நல்லா அடியில் வச்சு நல்லா இப்படி ஆயிரம். எல்லோரும் நம்ம புதுசாக வாங்குறது. நம்ம இது வந்து அப்படியே நான் பழக்கி அப்படியே இது பண்ணேன், பழக்கவே இல்லை, அப்படியே வச்சு பண்ணினது. இது உங்களுக்கு நான் பழக்கி தான் கொடுக்குறேன். நீங்கள் யூஸ் பண்ண இப்படி ஆயிரும். சில பேர் டவுட்டு கேட்குறீங்க, பாருங்கள் இப்படிலாம் கொடி கொடியாக வருது அப்படின்னு, இது விரிசலாக ஒட்ட வச்சுக்கிறீங்களான்னு கேட்குறீங்க. ஆனால் இது கல்லில் வர கொடி, இயற்கையாகவே அது கல்லில் வந்து இருக்கும். இதெல்லாம் பார்த்து இப்போ 5 வருஷமாக நான் யூஸ் பண்ணுறேன். இது வரைக்கும் எதுவுமே வெடிக்கலை. இதை நான் டைரெக்டாக தாளிப்பேன், நான் தாளித்து கொட்டிடுவேன். இப்போ வந்து உங்களுக்கு மோர் குழம்பு தான் வச்சு காமிக்கிறேன். தாளிக்கிறது ஒரு வீடியோ போட்டு காமிக்கிறேங்க. இப்போ உங்களுக்கு மோர் குழம்பு வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் கழுவிட்டேன். இப்போ இந்த கல்லெல்லாம் அடியில் தண்ணியாக இருந்தாலும் வச்சாலும் ஒன்றும் ஆகாது. இது காலையில் மோர் குழம்புக்கு ஊற வச்சுக்கிறேன். அதாவது கொத்தமல்லி, கொஞ்சம் துவரம்பருப்பு, கடலப்பருப்பு, சீரகம், மிளகு இதெல்லாம் சேர்ந்து ஊற வச்சுருக்கேன். இதை அரைச்சி நம்ம மோரை ஊற்றி தேங்காயை ஆட்டி ஊற்றினா மோர் குழம்பு ரெடி. நான் ஊற வச்சது ப்ளஸ் ஒரு 1/2 மூடி தேங்காய், இது எல்லாமே போட்டு ஒன்றா போட்டு அரைச்சிருக்கேன். இப்போ அதில் ஊற்றி மோரை ஊற்றினா தீர்ந்தது. இதிலே நம்ம பச்சை மிளகா வேணால் பச்சை மிளகா போட்டுக்கலாம். நம்ம அரை மிளகா கிள்ளி போட்டு தான் தாளிக்க போகிறேன். இப்போ இது பாருங்கள், இப்போ எல்லாமே கல்ச்சட்டியில் ஊற்றுறேன். நம்ம மோர் ஊற்ற போகிறோம். இப்போ என்னோடய கல்ச்சட்டி நான் வேகமாக வைப்பேன். ஏன் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் நம்ம சிம்மில் வைக்கணும். இப்போ பாருங்கள், கல்ச்சட்டி நான் வேகமாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா ஒன்றுமே ஆகாது. இது கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக நான் சமைச்சிட்டு இருக்கிறதுனால ஒன்றுமே ஆகாது. கொஞ்சம் மஞ்சத்தூள், இது ஒரே ஒரு கொதி, லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும். கொதி வந்து தயிர் ஊற்றி தாளித்து கொட்டிடலாங்க. அவ்வளோதான் மோர் குழம்பு. மோர் குழம்பு அதிகமாக கொதிக்கணுங்கிறதே கிடையாது. பாருங்கள், நுரைச்சிட்டு வருது பாருங்கள். நான் எவ்வளோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன், ஒரு செகண்டு கூட ஆகலை. பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கல் சட்டியில் உங்களுக்கு டைமே எடுக்காது, சீக்கிரம் ஆயிரும். கல் சட்டியில் எண்ணெய் ஊற்றி அவ்வளோதாங்க. இப்போ தேங்காய் எண்ணெயிலையும் தாளிக்கலாம். நான் கல்லெண்ணெயில் தான் இன்றைக்கி தாளிக்கிறேன். தேங்காய் எண்ணெயில் தாளிக்கும் போது இன்னும் சூப்பராக இருக்கும் மோர் குழம்பு. பாருங்கள், மோர் குழம்பு நல்லா கொதிக்குது பாருங்கள். ஒரு கொதி வந்தால் போதும், அதிகமாக கொதிக்கணுங்கிறது கிடையாது. நம்மளுக்கு ஜஸ்ட் அந்த பச்சை வாசம் போச்சுன்னா போதும். மோர் தயிர் ரொம்ப புளிக்க வேண்டாம், ஓரளவுக்கு மிதமாக இருந்தால் போதும். மோர் ஊற்றியாச்சு. மோர் ஊற்றி நீங்கள் கொஞ்ச நேரம் ஒரே ஒரு கொதி வந்தால் போதும், அதிகமாக கொதிக்கணுங்கிறது கிடையாது. ஒரே கொதி வந்துச்சுன்னா போதும். இதை ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான். கொஞ்சம் உப்பு போடுறேன் பாருங்கள். கல் உப்பு கொஞ்சம் போடலாம், தூள் உப்பு வேணாலும் தூள் போட்டுக்கலாங்க, கல் உப்பு வேணாலும் கல் உப்பு போட்டுக்கலாம். பக்கத்தில் வந்து உங்களுக்கு இது நுரைக்கிறதுக்கு இந்த கல் சூட்டுக்கே இது போதும். அதிகம் வந்து இது பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி கல் சூடாயிடுச்சு, அதனால் தயிர் போட்டாட்டி கொதிக்கணுங்கிறது கிடையாது. இந்த கல் சூட்டுக்கே போதும். சும்மா அப்படியே வேலை நுரைச்சி வந்துச்சுன்னா போதும், மோர் குழம்பு ரெடி. அவ்வளோதாங்க. ரொம்ப 5 நிமிஷம் தான் ஆகும். 5 நிமிஷம் தான் டைம். வீட்டில் மோர் இருந்தால் சரி, வெறும் மோர் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா கிளைமேட்டு கொஞ்சம் நம்ம மோடமாக இருக்கிறதுனால மோர், அதே நீங்கள் மோர் குழம்பு வச்சனால சாதம், சூடு சாதம் போட்டு இதை போட்டு நெய்யை ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போடுறேன். இது அடுப்பில் நிற்குமான்னு சில பேர் கேட்குறாங்க. பாருங்கள், தாராளமாக நிற்கிது.
இது வரமிளகா போடுறேங்க. நான் இன்றைக்கி பச்சை மிளகா போடல, வரமிளகா போட்டு தான் இன்றைக்கி தாளிக்க போகிறேன். நீங்கள் இந்த சூட்டுக்கே போதும். இதுவும் நீங்கள் இந்த சூட்டுக்கே போதும். கேஸ் எல்லாம் இதுக்கெல்லாம் அதிகமே ஆகாதுங்க. இந்த சூட்டுக்கே போதும். கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள். அவ்வளோதான். இதுவும் நுரைச்சிருச்சு. நீங்கள் இதையும் ஆஃப் பண்ணிடலாம், அதுவும் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், மோர் குழம்பு ரெடி. மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னொன்று என்ன பண்ண போகிறேன்னாங்க, நேற்று நைட்டு சுட்ட வடை இருந்துச்சு, அதுக்காக தான் நீங்கள் மோர் குழம்பே வச்சேன். இப்போ இந்த வடை பாருங்கள், நைட்டு சுட்டேன், ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். இதெல்லாம் வேஸ்ட்டு பண்ண மாட்டேன் நான். இப்படி நீங்கள் மோர் குழம்புல போடும்போது செமையாக இருக்கும். போண்டா போட்ட மோர் குழம்புன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். ரெண்டாவது நீங்கள் வெண்டைக்காய் போடலாம், ப்ளஸ் நீங்கள் பூசணிக்காய் போடலாம், எதுனாலும் போடலாம். இந்த வடையை போட்டு நீங்கள் சாப்பிடும்போது செமையாக இருக்கும். அதாவது கடிச்சிக்க தேவையே கிடையாது. இது ஒரு குழம்பே போதும் வீட்டில். அது அப்படியே விட்டிங்கன்னா நல்லா ஊறிக்கும், நல்லா இருக்கும். நீங்கள் ஊறிக்கும். ஜஸ்ட் இப்படி நீங்கள் இப்படி உள்ளே அழுத்தி விட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான், அவ்வளோதான். இந்த சூட்டுலேயே இந்த மோர் குழம்பு நல்லா டேஸ்ட்டு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் ஊறிச்சுன்னா சாப்பாடை போட்டு சாப்பிட்டிங்கன்னா இதுதான் சரவண பவனில் கொடுக்குறாங்க அந்த மோர் குழம்பு. மணமாக இருக்கும். அப்படியே பாருங்கள் டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம கடையிலேயே அதிக ஓட்டம் என்னென்னா கல்சட்டி தான். கல்சட்டி நிறையா இருக்கும் பாருங்கள். எல்லாமே கேரளா உருளி தான். இப்போ கல்சட்டி அவைலபிள் 1000 லிட்டருக்கு மேலே வச்சுருக்கேன். என்னென்ன எல்லா மாடல்ஸ்லேயும் இருக்குது. ஏன்னா கஸ்டமர் வந்து இன்றைக்கி நிறையா மாடல் கேட்குறாங்க, நிறையா மூவ் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது கேரளா உருளி. இப்போ பாருங்கள், இப்போ கீரை சட்டி ஒரு வீடியோவில் போட்டேன், இதே கேட்டாங்க. இது கீரை சட்டி, இது சூப்பராக இருக்கும். இதுலேயும் சின்ன சைஸ்லேருந்து எல்லா சைஸ்லையும் இருக்குது. இது நீங்கள் பருப்பு, கீரை, பச்சைப்பயிறு, இது எல்லாமே போடலாம். அருமையாக இருக்கும் இந்த கீரை சட்டியில். ஏன்னா அது வாட்டை அப்படியே அழகாக கடைஞ்சி கொடுத்துருது. நம்ம எடுத்து வச்சு கடைய தேவையில்லை, சும்மா அப்படி மற்ற வச்சு மசிச்சிங்கன்னா போதும். சூப்பராக இருக்கும். எல்லாமே சீசனிங் பண்ணி மஞ்சத்தூள் விளக்கெண்ணையும் போட்டு சீசனிங் பக்காவாக பண்ணி வச்சுக்கிறோம் பாருங்கள். நல்லாயிருக்கும் இந்த கல்சட்டி. இது கல்சட்டியோட லேடு பார்த்தீங்கன்னா லிட்டரு இது வந்து 650 ரூபாங்க இது. ஏன்னா இப்போ எல்லாம் ஆமாம், இது மொத்த விலை பார்த்தீங்கன்னா நீங்களே டிவைட் பண்ணிக்கலாம். 650 ரூபாங்கும் போது ஒரு 3 லிட்டருக்கு உங்களுக்கு வந்து 3018 ஒரு 2000 சம்திங் இருக்குது. இந்த கல் சட்டியோட விலை 2000 ரூபாய்க்கு வருங்க. கல் நல்லா வெயிட்டாக நல்லா இருக்குங்க. இது நல்ல பாறையை வெடித்து நல்லா குவாலிட்டியாக செஞ்சு தான் போடுறோம். மட்டை குவாலிட்டி எதுவுமே போடுறதில்ல. இப்போ இது ஒன்று போட்டிருக்கோம், இன்னொன்று உருளி ஒன்று புதுசாக போட்டிருக்கேன், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா கேரளா உருளி நிறையா இருக்குது பாருங்கள். கேரளா உருளி அதிக ஓட்டமே கேரளா உருளி தான். நான் சமைச்சி காமிச்ச அந்த வீடியோ கல் இதே மாதிரி ஆயிரும். முழுன்னு இந்த இடம் ஆயிரும். புதுசில் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த கொடியெலாம் வர்றதுனால நீங்களாம் பயந்துக்க தேவையில்லை. பாருங்கள், இது கல்லுலேயே வர கொடி. இதெல்லாம் ஒன்றும் விரிசலோ கல்லை ஒட்ட வைக்கவோ எதுவுமே பண்ண முடியாது. இதெல்லாமே உங்களுக்கு கொடி, அதனால் நீங்கள் பயந்துக்க தேவையில்லை. பாருங்கள், இப்போ இந்த கல்லில் பாருங்கள் எவ்வளோ அழகாக பெரிய கொடி வருது பாருங்கள். இதெல்லாம் வந்து நீங்கள் விரிசல்னு நினச்சக்கூடாது, இது கொடி. அதுக்காக தான் நான் சமைச்ச வீடியோவை என்னோடய கல்ச்சர்ட்டே காமிச்சேன் உங்களுக்கு. இந்த கேரளா ஊரில் எதுக்காக நல்லா இருக்குன்னா, இப்படி பிடிச்சி அவங்க இறக்கி வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு கிரிப்புக்காக, அதுக்காக. ஏன்னா சிலர் வந்து வலிக்கு போட்டுருவாங்க, அதுக்காக இந்த கேரளா உருளிங்கிறது உங்களுக்கு கிரிப்புக்கு நல்லாயிருக்கும். அதனால் கேரளா உருளி நிறையா வாங்குவாங்க என்கிட்ட. அதிக ஓட்டம் எதுன்னா கேரளா உருளி தான். இது வந்து உங்களுக்கு நம்பர் வந்து இது 3 லிட்டர் 100 mlங்கிற ஒரு அளவு. எதுக்குன்னா இப்போ நீங்க வந்து ஒரு சின்ன சட்டி எடுத்துட்டு இந்த மாதிரி சட்டி எடுத்துட்டு நீங்க 1 கிலோ பருப்பு போட்டா வேகாது. இப்போ உங்களுக்கு ஒரு அளவு தெரியணும். குக்கர் எப்படி ஒரு 3 லிட்டர்னா 3 லிட்டர் குக்கரோட அளவு தான் நம்ம வைப்போம், அந்த மாதிரி தாங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2,900 3 லிட்டர் சம்திங். ஒரு டம்ளர் சாதமும் போட்டு நீங்கள் அப்படியே தம் போடலாம். கீரை வடித்து பண்ணலாம், பருப்பு சாம்பார் எதுனாலும் வச்சுக்கலாங்க. கீரைக்கு பருப்புக்கு எல்லாத்துக்கும் அருமையாக இருக்கும். அதுக்காக அந்த லிட்டர் கணக்கு. வாட்டர் கேன் அளந்தீங்கன்னா 3 லிட்டர் வாட்டர் கேன் ஊற்றி என்ன குழம்பு வைக்கணுமோ வைக்கலாம், அந்த பர்பஸ். இப்போ நான் புதுசாக போட்டிருக்கிறேன், செம்ம வெயிட்டாக இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா மீன் குழம்புக்கு நான்வெஜ்ஜுக்கு செமையாக இருக்கும். ரச சட்டியும் ரசம்னா ரசம். இது உருளி, இது பேர் வந்து உருளி மாடல் டைப்பு கல்சட்டி தான், ஒரிஜினல் கல்சட்டிங்க. இது வந்து மிஷின் மேடல் தான் பண்ண முடியும், நான் கையில் கொத்துனதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த கல்லை விட இது கல் குவாலிட்டி கல், இன்னும் நல்ல திடமான கல். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மிஷின்லேயே கடைஞ்சி எடுத்து பண்ணுறது, மிஷின்லேயே கடையிறதுங்க.
ஆனால் ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு கையில் தான் செதுக்குவாங்க, அப்புறம் மிஷின்லேயே கடைஞ்சி இந்த வாட்பாட்டு ஃபினிஷிங் நல்லா இருக்கும் இதில். ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இது நான்வெஜ்ஜுக்காரங்களுக்கு செமையாக இருக்கும். மீன் முழுசாக போடலாம், 2 மீன் 3 மீன் இந்த மாதிரி முழுசாக போடலாம். ஜிலேபி இதெல்லாம் போட்டோம்னா உடையாது, செமையாக இருக்கும். இது வடைச்சட்டி மாடலை விட இது ஒரு மாடல், இது நல்லாயிருக்கும். இதில் வந்து உங்களுக்கு நிறையா மாடல் இருக்குது. அதாவது பெருசாக தான் போட்டிருக்கிறேன் கறி குழம்புக்கு. சின்னது இதுலேயே ரசமும் வருது. ரச சட்டி ஒன்று கூட இல்லை, நல்லா சேல்ஸ் ஆயிடுச்சு. ரச சட்டி சின்னதாக வச்சா ரசத்துக்கு நல்லாயிருக்கும். இது ரசமும் வச்சுக்கலாம், ப்ளஸ் நான்வெஜ்ஜு செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது ஒரு மாடல் பாருங்கள், இதுவும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். மெலிசாக இருக்கும், ரொம்ப வெயிட் கம்மியாக. அதாவது இதுவும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதாவது கேட்பாங்க ரொம்ப சின்னதாக எங்களால் தூக்க முடியலைங்க, இதுவும் நல்லாயிருக்கும். இதுவும் ஒரு மாடல். இது ஒரு காது வச்சு நீட்டான மாடல். இப்போ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரசத்துக்கெல்லாம் நீங்கள் இங்கே கேரளா உள்ளே தேவை கிடையாது. ஓகே, இந்த மாதிரி எடுத்திங்கன்னா இப்படி ஹேண்ட்மேடு தான் பாருங்கள், சூப்பராக இருக்கும் இந்த ஹேண்ட்மேடெலாம். இந்த ஹேண்ட்மேடு இதெல்லாம் நீங்கள் ரசம், இப்போ நான் வச்ச மோர் குழம்பு இந்த மாதிரிலாம் செய்கிறதுக்கு இது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இந்த நம்பர் வந்து நம்பர் 1 லிட்டரு 800 ml, 2 லிட்டருக்கு 200 ml கம்மி. இது சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு. லிட்டரு இது 600 ரூபா வருதுங்க. ஆமாம், இது எல்லாமே இந்த கேரளா உருளியோட கல்லே தான் இப்போ போடுறேன். அதனால தான் அந்த உருளிக்கு மட்டும் 50 ரூபா நாங்கள் சேர்த்து போடுறோம். இதுக்கு இப்போ வந்து இப்போ நாங்கள் 1500 ரூபா. ஆமாம், 1500 ரூபா சம்திங் வருது. நீங்களே டிவைட் பண்ணிக்கலாம். நான் லிட்ரு வைஸ் தான் சொல்கிறேன், லிட்ரு கணக்கு தான் எங்களுக்கு, வேறெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. கல் வெடிச்சாவோ எது பண்ணாவோ ரிட்டர்ன் எடுத்துக்குவோம். நம்மக்கிட்ட கேரண்டி உண்டு. இது வரைக்கும் அவங்களே மிஸ்டேக் பண்ணி தான் சொல்லுவாங்க என்கிட்ட, இப்படி ஆயிடுச்சுக்குமா அப்படிம்பாங்க. அதிகமாக வெடித்து இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லைங்க. 1-2 ஒரு வியாபாரத்தில் 1-2 மிஸ்டேக் பண்ணுவாங்க, அதை நம்ம சரி பண்ணிவிட்டு அதை கரெக்டாக பண்ணிடுவாங்க. மேக்ஸிமம் இது வரைக்கும் ஒரு நாளைக்கு அத்தனை கொரியர் போடுறேன், ஒருத்தர் கூட கல் வெடிச்சிருச்சுங்க அப்படின்னாலும் அவங்க ரசம் வச்சு காட்டுவாங்க, குழம்பு வச்சு காட்டுவாங்க, தோசை ஊற்றி காமிப்பாங்க, பணியாரம் ஊற்றி காமிப்பாங்க, அருமையாக இருக்குதும்பாங்க. இந்த தடவை ஜெர்மனிக்கு லண்டனுக்கு மட்டும் 100 கிலோ போட்டாங்க கல்ச்சட்டி. 100 கிலோ போட்டேன். எனக்கு வெளிநாட்டுக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கால் பண்ணுவாங்க. லோக்கல்காரங்க வந்து எல்லாருமே வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்புவேன். வெளிநாட்டுக்காரங்க எல்லாமே வீடியோ காலில் வந்து பார்த்து அவங்களுக்கு ஒவ்வொரு பொருளாக செலெக்ஷன் பண்ணி நான் எடுத்து காமிச்சு பண்ணினதில் அக்காலும் தங்கச்சி 2 பேர் ஜெர்மனி லண்டன் 1, 2 பேர் 2 கான்வர்ஸ் காலில் போட்டு பார்த்து என்கிட்ட 100 கிலோ கல்ச்சட்டி மட்டும் எடுத்தாங்க. கல்ச்சட்டி கேஸ்டைன் இது 2 கலந்து பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு அந்த பொண்ணு 1000 ரூபா டிப்ஸே கொடுத்துச்சிங்க. நீங்கள் இவ்வளோ நல்லா பண்ணுறீங்கம்மா, நல்லா இருக்குது அப்படின்னு. வீட்டுக்கு சேஃப்டியாக போய் சேர்ந்துருச்சுன்னு ஃபோன் பண்ணாங்க. பக்காவாக போய் சேர்ந்துருச்சு, எந்த டேமேஜும் ஆகலைங்க, நல்லா போயிடுச்சு. அவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 20 பாக்ஸ் போட்டேன் அந்த பொண்ணுக்கு மட்டும். இது வந்து மூடி போட்ட கல்ச்சட்டி உங்களுக்கு. சும்மா ரசம் வச்சுக்கலாம், ஒரு வத்த குழம்பு இந்த மாதிரி. மூடி போட்டது பெரும்பாலுக்கு நான் குழம்புக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஈயச்சட்டி மாதிரி ரசத்துக்கு நல்லாயிருக்கும், ப்ளஸ் நீங்கள் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். லைட்டு கம்மியாக வருதா? ஆப்போசிட்டில் தெரியுதுங்களா? இது பார்த்தீங்கன்னா மூடி போட்ட கல்ச்சட்டி நான் பெரும்பாலும் குழம்புக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா நம்ம காய பொழுதுன்னு கிளறும் போது இந்த மூடி எடுத்து இப்படி வைப்பாங்க, இது வந்து சூடு ஏறிடும். இந்த மூடி நீங்கள் பொறுமையாக வச்சா அந்த மூடி கரெக்டாக இருக்கும். நீங்கள் டப்புன்னு வேகமாக வச்சிங்கன்னா உடஞ்சிரும். அதுக்காக மூடி போட்டது பெரும்பாலுக்கு பிரியாணிக்கு எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒன்று கூட்டி ஏதாச்சும் ரசத்துக்கு எடுத்துக்கோங்க, நல்லா இருக்குன்னு தான் சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது குழம்புக்கு ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து நல்லா தான் இருக்குங்க. ஆனால் இந்த சட்டி பொறுத்த வரைக்கும் 1 மாதத்துக்கு மேலேயே நீங்கள் வேவிக்கிற ஐட்டம் தான் வேவிக்கணும், தாளிக்கக்கூடாது. அவ்வளோ சீக்கிரம் தாளிக்கக்கூடாது. இது நீங்கள் தாளிக்கலாம் சீக்கிரமாக. இந்த கேரளா உருளி தாளிக்கலாம், இந்த உருளி தாளிக்கலாம். இந்த மூடி போட்ட கல்ச்சட்டி மட்டும் நீங்கள் 1.5 மாதத்துக்கு வரைக்கும் நீங்கள் வேவிக்கிற ஐட்டம் தான் வேவிக்கணும். ஏன்னா இது வெடிச்சிருங்க. ஏன் அப்படின்னா மூடிக்கே பாதி வெயிட்டு போயிடும். இதுலேயும் வந்து நம்ம வெயிட்டு போடுறோம், அதனால் 2 சேர்ந்து தூக்க முடியாதனால கொஞ்சம் மெலிசாக தான் போடுவோம். அதுக்காக நீங்கள் இதில் வந்து அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் தாளிச்சிட்டா உங்கள் மிஸ்டேக்கு தான். தாளிக்கவே கூடாதுங்க. நான் அதுக்கு தான் எல்லாத்துக்கும் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், இதை வந்து தாளிக்காதீங்க, அவ்வளோ சீக்கிரம் தாளிக்கூடாது. 1.5 மாதத்துக்கு நீங்கள் வந்து வேவிக்கிற ஐட்டம் மட்டும்தான் இந்த கல்ச்சட்டியில் வேவிக்கணும். இது இதோட மெத்தட். இது ஒன்று தான். மற்றது நீங்கள் எப்பயும் போல் ஒரு 10 குக்கிங்க்கு அப்புறம் தாராளமாக தாளிக்கலாம், ஒன்றுமே ஆகாது. டைரெக்டாக நான் ஒயிட் சட்டிலையும் குழம்பு வச்சு காமிச்சேன், ஒன்றுமே ஆகாதுங்க. பயந்துக்கவே வேண்டாம் நீங்கள் கல்ச்சட்டியில். பணியாரம் பாருங்கள், இது வந்து ஸ்வீட் பணியாரக்கல், ஒத்தக்குழி பணியாரக்கல் சூப்பராக இருக்கும். இந்த பணியாரக்கல் அதாவது திருவாதிரைக்கு ஐரூடு செய்வாங்க, அப்பம் செய்வாங்க. ஆல்ரெடி நான் சொன்னது தான். இப்போ இது நல்லா குவாலிட்டியாக போட்டிருக்கிறேன். இது வந்து காது இல்லாதது,
இதில் இப்போ காது வச்சு நேற்று தான் போட்டிருக்கிறேங்க, இன்னும் சீசனிங் பண்ணலை. இந்த மாதிரி ஆயிரும். ஒன்றும் இல்லை, விளக்கெண்ணையும் மஞ்சத்தூளையும் தடவி ஒரு 3 நாள் நீங்கள் வெயிலில் வச்சுருந்துட்டு ஊற்றலாம், ஒன்றும் ஆகாது. இது காது வச்சது ஸ்வீட் பணியாரக்கல். இது 2 பீஸுமே உங்களுக்கு வந்து 600 தான் வருது. ஒரு பீஸ் 600 தான். இது நல்லாயிருக்கும் உங்களுக்கு, ஸ்வீட் பணியாரத்துக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இதுலேயே உங்களுக்கு பாருங்கள் 5 குழி வரைக்கும் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸ்வீட் பணியாரக்கல், ஒத்தக்குழி பணியாரக்கல் 5 குழி. இதெல்லாம் நீங்கள் ரேர், எந்த கடையிலையுமே அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. இதெல்லாம் ரேர். நம்ம வந்து எல்லா கல்லில் என்னென்ன இருக்கோ எல்லாமே போட்டிருக்கேன் நான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வயசானவர் தான், நல்லா கொத்துறாருங்க. கொத்தி நல்லா வேலைப்பாடு நல்லா தெரிஞ்சவர், அருமையாக செஞ்சு கொடுக்குறாரு. பாருங்கள் ப்ரௌனாக வருது பார்த்திங்களா, அதெல்லாம் நல்ல குவாலிட்டியான கல். நான் சமைச்சது ப்ரௌன் கல் தான். கல் பார்த்தோன்னே எடுக்கக்கூடாதுங்க, கல்லெல்லாம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு தான் எடுக்கணும். அதுக்காக தான் கல் சட்டி. சிலர் சொல்லுவாங்க அங்கே வாங்கினோமா இங்கே வாங்கினேன் உடஞ்சிருச்சு அப்படிம்பாங்க. நீங்கள் நம்மக்கிட்ட வாங்குங்க, உடஞ்சா திருப்பி அனுப்பிச்சிருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். வாங்கி சூப்பராக இருக்குங்க, மனசு திருப்தியாக இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க. 1 2 ஒருத்தருக்கு மிஸ்டேக்குனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணி கொடுத்துருவோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 குழி 5 பணியாரக்கல் ஒட்டுக்காக ஊற்றிக்கலாம். இது நல்லா எவ்வளோங்க வருது? இது உங்களுக்கு 1100 வருதுங்க. இதுலேயே 4 வருது. 4 1000 ரூபா. ஆமாங்க, 4 இருக்குது, காமிக்கிறேன் பாருங்கள். அங்கே இருக்குது 4. இது வந்து 4 குழி. 4 குழி. இதெல்லாம் சீசனிங் ஒன்றும் இல்லை, சீசனிங் பண்ணலை, பண்ணி தான் கொடுப்போம். பண்ணி உள்ளே நிறையா வச்சுருக்கேன். சரி இப்போ உங்களுக்கு நான் காமிச்சிக்கிறேன். ஒன்றும் இல்லை, இதுலேயும் விளக்கெண்ணையும் மஞ்சத்தூளும் போட்டு தொடர் தான். கல்லை பொறுத்த வரைக்கும் விளக்கெண்ணெய். இதெல்லாம் பாருங்கள் ப்ரௌன் கல், இதெல்லாம் பாருங்கள் கல் சூப்பராக இருக்கும். இந்த ப்ரௌன் கல்லுனாவே செமையாக இருக்குங்க, நீங்கள் ஒன்றும் பயந்துக்கவே தேவையில்லை, செமையாக இருக்குது. இது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸ்டார்டிங்கில் இது எப்படி ஊற்றணும் அப்படின்னா, எண்ணெயும் மாவையும் ஊற்றி தான், இது ஒரு அடுப்புன்னா நீங்கள் எண்ணெயும் மாவும் ஊற்றி தான் அடுப்பு பற்ற வச்சு அப்படி வைக்கணும். எடுத்தோடனே நீங்கள் ட்ரையாலாம் நம்ம இரும்பு கல்லை வைக்க மாதிரிலாம் நீங்கள் வைக்கக்கூடாது. எண்ணெயும் மாவும் ஊற்றுறீங்க, அப்புறம் தான் அடுப்பு பற்ற வச்சே வைக்கிறீங்க, அப்போ தான் இது வைக்க முடியும். தோசைக்கல் இதே மெத்தடு தான், இதுவும் இதே மெத்தடு தான். இதே இப்படி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். தோசைக்கல் பாருங்கள், தோசைக்கல் பாருங்கள், பக்காவாக சீசனிங் பண்ணியிருக்கேன், செமையாக இருக்கும் தோசைக்கல். தோசைகள்லாம் ஒரு அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க, கல் தோசைன்னு சொல்கிறாங்களா, அது இதுதான் கல் தோசைக்கல். இதில் இருக்கிற டேஸ்ட்டு எதுலேயுமே வராதுங்க. ஒரு அம்மா வந்து நான் எத்தனையோ இடத்துல தோசைக்கல் வாங்கினாங்க, எனக்கு செட்டே ஆகலை, வெடிச்சு போயிடுது அப்படின்னு என்கிட்ட வந்து, நீங்கள் தோசை உங்கள் வீட்டில் ஊற்றி காமிச்சே எனக்கு கொடுங்க அப்படின்னாங்க. நான் அதே மாதிரி ஊற்றி காமிச்சே கொடுத்தேன், சூப்பராக வருதுமான்னு சொல்லிட்டாங்க. இதுவும் 1000 ரூபா தான் உங்களுக்கு. ஆமாம், தோசைக்கல் 2 சைஸ் இருக்கும். ஒன்று 10, 11, 12 நான் கொடுக்க மாட்டேங்க, வெடிச்சிரும். அது அனல் வந்து தாங்கணும், வெடிச்சிரும். 10, 11 போதும். இதுக்கு மேலேயே நம்ம தோசை ஊற்ற போகிறோங்க. கல் தோசைக்கு செமையாக இருக்கும், கரெக்டாக இருக்கும், அழகாக இருக்கும். நீங்கள் இந்த இது ஊற்றலாம், கோதுமை தோசை அடை மாதிரி கூட ஊற்றலாம், அடை தோசை கூட இதில் ஊற்றலாம், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இதுவும் மாவும் எண்ணெயும் ஃபஸ்ட்டு தடவை ஊற்றி தான் அடுப்பத்தை வச்சுக்கணும். எடுத்ததை ட்ரை வாடையில் நீங்கள் வைக்கவே கூடாது. ஏன்னா பணியாரக்கல்லும் உங்களுக்கு மெலிசு, தோசைக்கல்லும் மெலிசு. கல்ச்சட்டி நீங்கள் எப்படி போட்டாலும் வரும். தோசைக்கல்லும் பணியாரக்கல்லும் கரெக்டாக பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் கல்லுலேயே உங்களுக்கு எல்லாமே கல்லுலேயே ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். இதில் வந்து விளக்கு திரி எடுத்துகிட்டு இதை போடலாம். இது வியாபாரம். ஆமாம், பூ உருளி விளக்கு போட்டு பூ உருளி விளக்கு எரியும், சுற்றி அந்த தண்ணி ஊற்றி வைக்கிறது. இது நல்லாயிருக்கும். இதில் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது பாருங்கள், பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. இதெல்லாம் வியாபார ஸ்தலத்துக்கு வச்சாங்கன்னா அருமையாக இருக்கும். இதோட ப்ரைஸ் 750, இதோட ப்ரைஸ் 1100. நல்லா பெருசு. இது 12 இன்ச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 இன்ச்சு தான். இதெல்லாம் 8 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். இதுலேயே வந்து உங்களுக்கு வந்து சிலை வச்சு, இப்போ பார்த்திங்கன்னா இது சிலை வச்சு போடுறது. இப்போ மேலே நீங்கள் ஒரு சாய்பாபா சிலை, ஒரு விநாயகர் சிலை, ஒரு அன்னபூர்ணி வச்சு தண்ணி வச்சு பூ போடலாம். இப்படி நீங்கள் பண்ணலாம். இது மேலே விளக்கு வச்சு வைக்கலாம், உங்களோட சாய்ஸ், எது வேணாலும் பண்ணிக்கலாம். கல்லில் இது உங்களுக்கு 750 தான். 8 இன்ச்சு பூரா 750. எங்களுக்கு வந்து 1 இன்ச்சுக்கு ஒரு கணக்கு இருக்குது, அந்த மாதிரி. இது நீங்கள் இதில் வைக்கும் போது நம்மளுக்கு நல்லா தொழிலும் நல்லாயிருக்கும், வியாபார ஸ்தலத்துக்கு நல்லாயிருக்கும். விசேஷம் கல்லில் வைக்கிறது ஈர்ப்பு சக்தி நல்லாயிருக்கும். இது 5 இன்ச்சு எங்களுக்கு சின்னதே போதுங்கன்னா இது வேறு 550 ரூபா தான். நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஊதுபத்தி ஸ்டாண்டு கல்லுலையே. இது உங்களுக்கு 8 இன்ச்சு 750 தான், 5 இன்ச்சு 550 தான். இது உங்களுக்கு அதே ப்ரைஸ் தான். இது வேலைப்பாடு அதிகம் இருந்தாலும் நாங்கள் அதே ப்ரைஸ் தான் கொடுக்குறோம். இது வேலைப்பாடு கொஞ்சம் அதிகம் இருந்தாலும் நல்லாயிருக்கும். இது ஒரு குழி அப்படியே நீங்கள் குபேர விளக்கா வாசலில் வைக்கலாம். இது ஓரமாக குபேர விளக்கா வைக்கலாம், சூப்பராக நின்று எரியறது விசேஷம், விடிய எரியறது விசேஷம், நல்லாயிருக்கும்.
அப்புறம் பாருங்கள் தயிர் ஜாடி தான் நம்ம கடையிலே இன்றைக்கி ஃபேமஸ். தயிர் ஜாடி நிறையா இருக்குது பாருங்கள். 240 ml போட்டிருக்கேன் இன்றைக்கி. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 240 400 ml வரைக்கும் பீஸாக தான் கொடுக்க முடியுங்க. நான் 500 ml மட்டும்தான் நான் வந்து லிட்டர் கணக்காக கொடுக்குறேன். ஏன்னா இது வந்து கல் ரொம்ப சிறுங்கல், ஓட்டுற கூலி அதிகமாகுது. அதனால் 200 இது 300 வருதுங்க. 240 400 ml வரைக்கும் எடுத்துக்கிட்டால் 300 தான். ஏன்னா இது ஓட்டவே முடியாது. ஆனால் எவ்வளோ கனமாக இருக்குது பாருங்கள், அருமையாக இருக்கும். இது கனமாக சூப்பராக இருக்கும். இதுலேயும் குட்டி பாருங்கள், உங்களுக்கு குட்டி குட்டியாக நீல டைப்லேயும் போட்டிருக்கேன். நல்லாயிருக்கும். இது நீல டைப்பு சூப்பராக இருக்கும். மூடியே பாருங்கள் எவ்வளோ கனமாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது இதுலேயே உங்களுக்கு பெரிய சைஸ் வரைக்கும் இன்றைக்கி குட்டி நிறையா இருக்குங்க. உள்ளே நான் தயிர் ஜாடி காட்டுறேன், நிறையா வச்சுருக்கேன். இது கடைக்கு வெளியே கொஞ்சமாக வச்சுருக்கேன். அது பாருங்கள் 150 ml. நீங்கள் 150 mlலாம் எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த மாதிரி ஒருத்தருக்கு இருந்தால் ஒரு தயிர் வெறும் 150 ml. எவ்வளோ குட்டி பாருங்கள். இதெல்லாம் கேட்டிருந்தாங்க, நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. எதுங்க இது வந்து உங்களுக்கு வந்து நான் 200 கொடுத்துருவேங்க. 150ங்கும்போது 200 கொடுத்துருவேன். இன்னொன்று வந்து இப்போ தீபாவளி கொஞ்சம் ஆஃபர் விடலான்னு இருக்கேன். அதாவது நல்லா கல்ச்சட்டி நிறையா ஒரு 10,000 மேலே எடுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தயிர் ஜாடி ஒன்று கிஃப்டாக கொடுத்துடலாம் அப்படின்னு இப்போ தீபாவளிக்கு போட்டிருக்கேங்க. இதுவும் கொஞ்சம் 5,000 எடுக்கிறவங்களுக்கு கல்ச்சட்டி வைக்கிற அந்த மூங்கில் இப்போ ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா கல்ச்சட்டி குழம்பு வச்சுட்டு கீழே வைக்கிறாங்க, அது வந்து உடஞ்சிருது. அதுக்கு வந்து நான் மூங்கில் இப்போ ஒரு ஆளை பிடிச்சி ரெடி பண்ணி இப்போ இருக்க நான் காட்டுறேன். அது எல்லாத்துக்குமே ஒன்று கிஃப்டாக கொடுத்துடலாம். கல்ச்சட்டி உடையாத சேஃப்டியாக பண்ணிக்குவாங்க. நம்ம கிஃப்டாக கொடுத்த மாதிரி இருக்கும், அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஏன்னா கல்ச்சட்டி டக்குன்னு எடுத்து அது மாதிரி சில்வரில் வைக்கும் போது உடஞ்சிரும். அதனால் அது கொடுக்கலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 150 ml 200 mlக்குள்ளே ஒரு 10,000 எடுக்கிறவங்களுக்கு ஒன்று கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு தீபாவளிக்கு பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கிறேன். பணியாரக்கல் இருக்குங்க நம்மக்கிட்ட. பார்த்திங்கன்னா இது 7 குழி. இது வந்து சீசனிங் பண்ணாத பணியாரக்கல். சாந்தே எங்கே வா, டேய் அந்த பணியாரக்கல். இது வந்து சீசனிங் பண்ணாத பணியாரக்கல். சீசனிங் பண்ண பணியாரக்கல்லும் காமிக்கிறேன். 7 குழியிலிருந்து 50 100 குழி வரைக்கும் இருக்குங்க, அவைலபிளாக இருக்குது இப்போ. அந்த கருப்பு கலர் கொடு, அதே தான் கொடு. இது வந்து பாருங்கள் சீசனிங் பண்ண பணியாரக்கல். இதெல்லாம் வந்து ப்ரௌன் கல் கலந்தது, சீசனிங் பண்ண பணியாரக்கல் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் கையில் கொத்துறது அப்படி தான் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் கையில் கொத்துறது எப்பயுமே ஃபினிஷிங் பண்ண முடியாது. ஃபினிஷிங் பண்ணியிருக்கிறாங்கன்னா அது கல் சரியில்லைன்னு அர்த்தம். ஃபினிஷிங்கே அதிகமாக வராதுங்க. ஏன்னா கையில் கொத்துறது நம்ம ஃபினிஷிங்கே காட்ட முடியாது. அது போட்டு உப்பு காகிதம் போட்டு தேய்ச்சி மிஷினில் போட்டு தேய்ச்சி பண்ணிட்டாங்கன்னா கல் வெடிச்சு போயிடும். இந்த இதுலேயே உங்களுக்கு வந்து 60 குழி 100 குழி வரைக்கும் இருக்குது. டே அதை எடுத்து எல்லாமே சீசனிங் பண்ண கல். எல்லாம் மாடல் வச்சு செமையாக இருக்கும். இது பாருங்கள் பிரியாணி பாட்டு, பிரியாணிக்கு செமையாக இருக்குங்க இந்த கல். நான்வெஜ்ஜு 5 நிமிஷம் தான் டைம். நாளாக சமைக்கிறது எனக்கு டைம் 10 நிமிஷம் தான். மட்டன் வெந்துருச்சுன்னா அரிசி போட்டு நீங்கள் வந்துக்கிட்டே இருக்கலாம். அந்த மூடியும் அடி பிளாட்டமும் தான் தம்மு. வேறு எதுவுமே நீங்கள் தம்மு அடியில் தோசை கல் வைக்கணும், மேலே இது போடணுங்கிறதெல்லாம் கிடையாது. தாளிச்சு விட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கலாம். ஏன்னா இந்த மூடி வெயிட்டு. இதில் நீங்கள் குழம்பு வைக்கிறத விட பிரியாணி பண்ணிங்கன்னா செமையாக இருக்கும். நீங்கள் புலாவ் தக்காளி சாதமும் செஞ்சுக்கலாங்க. சாம்பார் சாதம், தக்காளி சாதம், வெண்பொங்கல். எதுங்க இது லிட்டர் 700 தான் கொடுக்குறேன் நான். அப்போ கொடுக்குற விலையாக தான் இன்னமும் கொடுத்துட்ருக்குறேங்க, நான் ஏற்றவே இல்லை. அதே மாதிரி பாருங்கள் இங்கே கீரை சட்டி சின்ன சின்னதாக இருக்கும். சும்மா ஒரு 2 பேருனா ஓகே, அருமையாக இருக்கும். இப்போ இந்த உருளிலேயே இப்போ மூடி போட்டு இப்போ ஒரு பீஸ் போட்டிருக்கேன். நல்லா இருக்குமா அப்படின்னு பாருங்கள். வாப்பாடு எதுவும் இருக்காது, அதுக்கெல்லாம் வாப்பாடு இருக்கும், காது இருக்கும். இது பாருங்கள், இது காதே இல்லாத இது ஒரு பேன் மாடல் மாதிரி சூப்பராக இருக்கும். இந்த கல்ச்சட்டி செமையாக இருக்கும். நீங்கள் அந்த உருளைக்கிழங்கு வாழைக்காயெல்லாம் பண்ணிங்கன்னா செமையாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 10 தடவை ரசம் வச்சுருங்க, அப்புறம் நீங்கள் பண்ணுங்கள், ஒன்றும் ஆகாது. ரசத்தை எப்பயுமே சின்ன சட்டி எடுத்திங்கன்னா ரசத்தை வச்சுருங்க. இது அதை விட சின்னது பாருங்கள், க்யூட்டு சின்னது, நல்லாயிருக்கும். அந்த சட்டிலாம் சூப்பராக இருக்கும். இந்த சட்டிலாம் சின்ன சின்னதாக இருக்கிறது நிறையா இருக்கும். பெருசு வரைக்கும் இருக்குது பாருங்கள், மீன் குழம்பு சட்டி வரைக்கும் இருக்குங்க. அவ்வளோ பெருசு பாருங்கள். நீங்கள் எது எடுத்துட்டாலும் சரி கிலோ 700 ரூபா. ஆமாங்க, 700 ரூபா. கேரளா ஊர்லேயே உங்களுக்கு அகல சட்டி இப்போ 700 ரூபா ஆயிடுச்சுங்க. இருந்தாலும் 650 ரூபாய் கேட்டாலும் கொடுத்துருவோங்க. பாருங்கள், இது மீன் குழம்புக்கெல்லாம் செமையாக இருக்கும். இதெல்லாம் எப்பயுமே போட்ட சட்டி தான். கடையிலே கேரளா கல் சட்டி தான் நிறையா இருக்கும். கொடுத்துரும். இப்போ ஒன்று போட்டிருக்கிறேன் கிஃப்டாக பாருங்கள், இது போட்டிருக்கிறேன் இப்போ தீபாவளி கொடுக்கலான்னு. என்னன்னா இதில் வந்து சட்னி, துவையல், ஒரு புதினா சட்னி வலிச்சு வச்சா உங்களுக்கு சாயங்காலம் வரைக்கும் கெடாது. நீங்கள் தேங்காய் சட்டி ஆட்டி வச்சுட்டு வந்தோடனே 1 மணி நேரத்தில் நுரைச்சிக்கும், இதெல்லாம் நுரைக்காது. அதனால் இப்போ இது புதுசாக போட்டிருக்குறேங்க. இதுவும் ஒரு 10-15 ரூபாய்க்கு எடுக்கிறவங்களுக்கு இதுவும் ஒன்று கொடுக்கலாம். 600 ml இதுவும் கொடுக்கலாம். ஆனால் மூடி வராது. சும்மா சட்னி துவை வச்சு நீங்கள் சில்வர் தட்டை போட்டு மூடிக்கலாம்.
அந்த இதுங்களா, இது இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறது பீஸு 400 பாருங்கள். இதுவும் நல்லாயிருக்கும் பாருங்கள், வாப்பாடு வச்சு குட்டி குட்டியாக சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நிறைய நல்லா இருக்குங்க. இதெல்லாம் ஒரு 5000 ரூபாய்க்கு எடுக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு எண்ணம். ஒரு மோர் அடித்து வைக்கலாங்க, செம்மையாக இருக்கும். ஒரு கம்மஞ்சோறு கிஃப்டாகவே ஒன்று சின்ன சின்ன பொருள் கொடுக்கலாம். நம்மளை தேடி வராங்க, கொரியரில் போடுறவங்களுக்கும் நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி தான் போடுறோம். அவங்களுக்கும் ஒன்று கொடுத்தலாம். அந்த தீபாவளி ஆஃபராக கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா ஏன் பண்ணியிருக்கிறேன். அதுக்காக இதெல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். இதில் நீங்கள் ஒரு களி போட்டு வைக்கலாம், மோர் அடித்து வைக்கலாம், எல்லாமே ஒரு மீதியான குழம்பு ஊற்றி வைக்கலாம். ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். கிடவே கிடையாது. என்னென்ன ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்களோ எல்லாமே ஸ்டோர் பண்ணுவோம். கிடவே கிடையாது. ஆல்ரெடி கல்ச்சட்டிலே உங்களுக்கு எதுவுமே கிடாது. இருந்தாலும் பாருங்கள், இதெல்லாம் பானை டைப் செமையாக இருக்கும் பாருங்கள். நான் ஒரு வீடியோவில் வெள்ளைச்சட்டி குழம்பு வச்சு காமிச்சேன்னா அந்த மாதிரி குழம்பு வச்சா குழம்பு வச்சுக்கிங்க, மாவு கரைச்சா மாவு கரைச்சிங்க, அந்த மாதிரி இது. இதில் உங்களுக்கு பெருசு வரைக்கும் இருக்குது. கிட்டத்தட்ட 800 எவ்வளோ பாருங்கள், 10 லிட்டர் வரைக்கும் இருக்குது பாருங்கதா. இங்கே பாருங்கள், 10 லிட்டர் பாருங்கள், 9.1. இதில் 3 லிட்டர் மாவு கரைச்சி வைக்கலாங்க, செமையாக இருக்கும். நிறைய கரைச்சி வைக்கலாம். தயிர் ஜாடி பாருங்கள், இப்போல்லாம் அந்த தீபாவளிக்கு எல்லாம் கொடுக்கலாம் கஸ்டமருக்கு அப்படின்னு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். குட்டி குட்டியாக நிறையா இருக்கும். தயிர் ஜாடியே கிட்டத்தட்ட ஒரு 500 லிட்டருக்கு மேலே இருக்குங்க, மிச்சமாக இருக்கும். என்னால் நிறையா பேர் ஆர்டர் கொடுக்குறாங்க. என்னால் நான் ஒரு ஆள் தான் நான் இது பண்ணுறேன். ஏன்னா கஸ்டமர்கிட்ட நான் பேசினா மட்டும்தான் அது கரெக்டாக இருக்கும். வேறு யார் பேசுகிறதுக்கு நான் விட்றதில்லை. ஏன்னா அது கல்லை பற்றி அவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு வாட்ஸ்அப்பு நீங்கள் பண்ணிடுங்க. நான் ஃபோன் எடுக்கலைனாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. 1 டே டைமுக்குள்ளே உங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவேன். நீங்கள் ஃபோன் எடுக்கலை, ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கோணும். 1 டே டைம் கொடுங்க. நான் பார்த்துட்டு எப்படி நைட்டுக்குள்ளே பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறோமோ கொடுத்துருவேன். ஏன்னா அதே மாதிரி கல்ச்சட்டி நீங்கள் எனக்கு இப்போ ஒரு ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த 3,800ல் ஒரு பீஸ் தான் கிடைக்கும். செலெக்ஷன் பண்ணி ஒருத்தர் கொரியரில் ஆர்டர் பண்ணி எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா இதே மாதிரி 10 பீஸ் கிடைக்காதுங்க. தோசைக்கல் 100 பீஸ் கூட கிடைக்கும். கல்ச்சட்டியில் ஒரு பீஸ் தான் கிடைக்கும். ஒவ்வொன்றும் பாருங்கள், ஒவ்வொரு ஷேப்பு தான் இருக்கும். 3,800 3,800. இப்போ நீங்கள் இதை எடுத்து வச்சு செலெக்ஷன் பண்ணிட்டு ரெஸ்பான்ஸ் நீங்கள் பண்ணலைன்னா நான் இன்னொரு கஸ்டமர் கொடுத்துருவேன். இன்றைக்கி காத்தால் அப்படி தான் ஒருத்தர் 1,200 எடுத்து வச்சார். உடனே ஒரு கேரளாக்காரமாக ஃபோன் பண்ணாங்க, அந்த 1,200 எடுத்துக்கிட்டாங்க. அதனால் கஸ்டமர் அவங்க செலெக்ஷன் பண்ணி வச்சது என்னால் கொடுக்க முடியாது. எனக்கு நீங்கள் ஓகேன்ட்டா அட்ரஸ் அனுப்பிச்சிருங்க. அப்புறம் நீங்கள் முதல்ல கூட அமௌண்ட்டு போடுங்க. அப்புறம் நான் உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துருவேன். அதனால் கல்ச்சட்டியில் ஒரே மாதிரி கிடைக்காதுங்க. அதுக்காக தான் அந்த தகவல் சொல்லணுன்னுக்காக நான் சொல்கிறேன். கொஞ்சம் லேட்டானாலும் நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவேன். இது பார்த்தீங்கன்னா கலாபாபு இரும்பு கடை, சேலம் மாவட்டம் கொங்கனாபுரங்கிற ஏரியாவில் இருக்குது. நீங்கள் கொங்கனாபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் ஒரு 10 கடை தாண்டி நம்ம கடை இருக்குங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்க, நான் உங்களுக்கு திருப்தியாக பண்ணித்தரேன். கான்டாக்ட் நம்பர் 6369463471. இந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் தான். இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் ஓகே, கால் பண்ணாலும் ஓகே. இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கேஸ்டைன் பணியாரக்கல், ஸ்மூத் ஃபினிஷிங்கு. இது நல்லாயிருக்கும். உள்ளே வந்து ஸ்மூத்தாக இருக்கும். இது 7 குழி உங்களுக்கு 700 வருது.